காலா படத்துல ரஜினி சார் ஒரு டைலாக் சொல்லுவார், ஏன்பா குமார் இவர் யாரு அப்படிம்பாரு. நாமெல்லாம் கேட்டோம், சார் யார் சார் பிரதம மந்திரி? பின்னாடி திரும்பி இவர் தான் பிரதம மந்திரி. அதனுடைய விளைவு என்ன? இந்த நாடு குறைந்தபட்சம் 20 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்றது. குறைந்தபட்சம் 20 ஆண்டு காலம். சீட்டுக்கட்டை குலுக்கி போட்டு ஒரு ஜோக்கரை தேர்வு செய்வது போல அல்ல பிரதமர் பதவி என கேரளாவில் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கேரள மாநிலம் கொல்லத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையே பேட்டியளித்த அவர், கடந்த சில தேர்தல்களில் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர காரணமான கேரள மக்கள் இந்த முறை வெற்றி வாய்ப்பை தருவார்கள் என நம்புவதாக தெரிவித்தார். இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் தங்கள் செல்வாக்கையும் சொத்துக்களையும் பாதுகாக்கவே ஒன்று கூடி இருப்பதாகவும் அவர்களுக்கு இடையே ஒருங்கிணைப்போ ஒற்றுமையோ இல்லை என்றும் அண்ணாமலை கூறினார். ஒன்றாக இணைந்து கேரளா பார்டர் தாண்டிட்டான் நண்பர்கள், கேரளா பார்டருக்குள்ள நண்பர்கள் இல்லை என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த நாட்டை இவர்கள் கையிலே நீங்கள் கொடுக்க கூடாது. அன்பு சகோதரிகள், 2004 இதே போல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. யூபிஏ என்று சொன்னார், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று சொன்னார். தேர்தல் நடந்து முடிந்து 10 நாள் ரிசல்ட் வந்து 10 நாள் ஆச்சுங்க. யார் பிரதமர் என்று தெரியவில்லை. 10 நாட்கள் இந்திய மக்கள் கேட்டாங்க, யாரு 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 பிரதமர். 10 நாள் கழிச்சு 10 பேர் வந்து நின்னாங்க. லல்லு பிரசாத் யாதவ், கம்யூனிஸ்ட் கட்சி, ஃபரூக் அப்துல்லா, கலைஞர் கருணாநிதி, அவங்க பிரகாஷ் காரத், இவங்க 10 பேர் நின்னாங்க. நாமெல்லாம் கேட்டோம், சார் யார் சார் பிரதம மந்திரி? பின்னாடி திரும்பி இவர் தான் பிரதம மந்திரி. இந்த காலா படத்துல ரஜினி சார் ஒரு டைலாக் சொல்லுவார், ஏன்பா குமார் இவர் யாரு அப்படிம்பாருங்க. அதுபோல் நம்முடைய நாட்டு மக்கள் கேட்டோம், இவர் யார் என்று கேட்டோம். ஏனென்றால் மன்மோகன் சிங் அவர்கள் யார் என்றும் 90% மக்களுக்கு தெரியவில்லை. 10 பேரை நிக்க வச்சு மன்மோகன் சிங் அவர்கள் நிக்க வச்சார். அதனுடைய விளைவு என்ன? இந்த நாடு குறைந்தபட்சம் 20 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்றது. குறைந்தபட்சம் 20 ஆண்டு காலம். 12 லட்சம் கோடி ஊழல். ஒரு அமைச்சர்களும் கூட எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்பதற்காக அமைச்சர்கள் இருந்தார். கேரள மக்களுக்கு நாங்கள் அன்போடு கேட்கின்றோம், மறுபடியும் அதே போன்று நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? பிரதம மந்திரி வேட்பாளர் இந்திய கூட்டணி யார் தெரியாது. பிரதம மந்திரியாக இருக்கிறதற்கு தகுதி யாருக்கு இருக்கு தெரியாது. ராகுல் காந்தி பிரதமரா? இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை ஏத்துக்கல, எப்படி இந்திய மக்கள் ஏத்துக்குவாங்க? அதனால அருமை சகோதர சகோதரிகளே, 2024 ஜூன் 4ஆம் தேதி மறுபடியும் நமக்கு இது போல் நடக்கக்கூடாது. அன்பு சகோதரர்களே, நமக்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர், ஏகே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே ஏகே பிரைம் மினிஸ்டர், அது நரேந்திர மோடி அவர்கள் மட்டும் இருக்கின்றார்கள். வலிமையாக பலமாக இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய முழு தகுதி இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வர வேண்டும் என்று நாட்டில் எல்லா பக்கம் முடிவு செய்திருக்கின்றார். இன்னைக்கு கேரளா பாத்தீங்கன்னா the last fort at standing. கேரளாவும் கூட 2024 இதையெல்லாம் தாண்டி இந்த முறை நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்தும். குறிப்பாக கொல்லம் பாராளுமன்ற தொகுதியில அருமை அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார்.